சென்னை ஆர்கே சாலையை வந்தடைந்த மெட்ரோ ரயில் சுரங்க இயந்திரம் பவானி. ராயப்பேட்டை நிலையத்திலிருந்து 910 மீட்டர் தூரம் வரை சுரங்கம் தோண்டும் பணி வெற்றிகரமாக நிறைவு. மாம்பழ ஏற்றுமதி மற்றும் மதிப்பு கூட்ட பொருள் மேம்பாட்டுக்கு மத்திய அரசு உதவி தேவை. நடப்பாண்டில் மா விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். சென்னை பட்டினப்பாக்கம் அலுவலகத்தில் தாவேக நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை. கரூர் செல்வதற்கான ஏற்பாடுகள் உள்ளிட்டவை குறித்து ஆனந்த், நிர்மல்குமார், அருண்ராஜ் உள்ளிட்டோருடன் ஆலோசித்ததாக தகவல். டாஸ்மாக் வழக்கை அமலாக்கத்துறை விசாரிப்பதற்கான தடையை நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. டாஸ்மாக் வழக்கில் செந்தில் பாலாஜியை தற்போது கைது செய்வது நோக்கம் அல்ல என்று அமலாக்கத்துறை விளக்கம். இந்து மகா சபாவின் தலைவர் கோடம்பாக்கம் ஸ்ரீக்கு அக்டோபர் 28 வரை நீதிமன்ற காவல். 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் போக்சோ நீதிமன்றம் உத்தரவு. தீபாவளி நாளில் நீலகிரி, கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும். திருவாரூர் மாவட்டம் சன்னாநல்லூர் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் மழை பெய்வதால் குறுவை அறுவடை பணிகள் பாதிப்பு. சிவகங்கை மற்றும் சுற்றுப்பகுதிகளிலும் பலத்த மழை. நாளை முதல் சென்னை சாலைகளில் மெட்ரோ ரயில் பணி கூடாது. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதையொட்டி மேயர் பிரியா அறிவுறுத்தல். ஒரே நாளில் சவரன் 1960 ரூபாய் உயர்ந்து 95,000 நெருங்கும் தங்கம் விலை. வெள்ளி விலை கிலோவுக்கு 9,000 ரூபாய் அதிகரித்து முதல் முறையாக 2 லட்சத்தை கடந்தது. விசிக தலைவர் திருமாவளவனின் கார் முன் பைக்கை நிறுத்தி பிரச்சனையை தூண்டியதில் சதி என குற்றச்சாட்டு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசிக தரப்பு வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம். வண்டியை குறுக்கே விட்டு ரவுடித்தனம் செய்த நபரை மாநில அரசு உரிய விசாரணை நடத்தவில்லை என சந்தேகம் இருந்தால் அமலாக்கத்துறை தலையிடுமா என உச்சநீதிமன்றம் கேள்வி. சட்டம் ஒழுங்கு யார் கட்டுப்பாட்டில் உள்ளது என வினா எழுப்பி டாஸ்மாக் வழக்கில் கண்டனம். பெண்கள் மீது அதிமுகவுக்கு இருக்கும் வக்ரமும் வன்மமும் வெளிப்பட்டுள்ளது. பெண்கள் குறித்து இழிவாக பேசிய சி.வி. சண்முகத்தை கண்டித்து அமைச்சர் கீதா ஜீவன் அறிக்கை. மாதம்பட்டி ரங்கராஜ் நாளை நேரில் ஆஜராக மாநில மகளிர் ஆணையம் சம்மன். திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றியதாக ஜாய் கிறிசில்டா அளித்த புகாரில் ஆணை. நவம்பரில் நடைபெறும் பீகார் சட்டப்பேரவை தேர்தல். 75 வேட்பாளர்கள் அடங்கிய முதற்கட்ட பட்டியலை வெளியிட்டது பாஜக. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் விசிக தலைவர் திருமாவளவன் சந்திப்பு. கோவையில் பாலத்திற்கு ஜி.டி. நாயுடு பெயர் வைத்ததை அரசியலாக்க வேண்டாம் என வேண்டுகோள். ஜி.டி. என்று மட்டுமே பெயர் வைத்து அவருடைய திருவுருவப் படத்தை வைத்து புதிய தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்த்தால் அது மகிழ்ச்சி. அல்லது ஜி.டி. நாயுடு என்ற பெயரில் தான் அவரை அடையாளப்படுத்த முடியும் என்று ஒரு முடிவை அரசு எடுத்திருப்பதனால் அது சாதியை வளர்ப்பதற்கானதாக இருக்காது என்று நாம் நம்புவோம். ஸ்டார்ஷிப் ராக்கெட்டை 11வது முறையாக வெற்றிகரமாக சோதித்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். Booster landing burns shut down. 3 down to 2. 10 நிமிடங்களுக்கு பின் இந்திய பெருங்கடல் பகுதியில் விழவைக்கப்பட்டது. எகிப்தில் நடந்த காசா அமைதி ஒப்பந்த மாநாட்டில் இத்தாலி பிரதமர் மெலோனியிடம் மனம் திறந்து பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். A young woman who's I'm not allowed to say it because usually it's the end of your political career if you say it. She's a beautiful young woman. Now, if you use the word beautiful in the United States, you don't mind being called beautiful, right?
அடுத்த நோபல் பரிசுக்கு ட்ரம்ப் பெயரை பாகிஸ்தான் பிரதமர் பரிந்துரைத்ததால் ஷாக்கான மெலோனி. I would say that Pakistan had nominated President Donald Trump for Nobel Peace Prize. சென்னை ஆர்கே சாலையை வந்தடைந்த மெட்ரோ ரயில் சுரங்க இயந்திரம் பவானி. ராயப்பேட்டை நிலையத்திலிருந்து 910 மீட்டர் தூரம் வரை சுரங்கம் தோண்டும் பணி வெற்றிகரமாக நிறைவு. மாம்பழ ஏற்றுமதி மற்றும் மதிப்பு கூட்ட பொருள் மேம்பாட்டுக்கு மத்திய அரசு உதவி தேவை. நடப்பாண்டில் மா விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். சென்னை பட்டினப்பாக்கம் அலுவலகத்தில் தாவேக நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை. கரூர் செல்வதற்கான ஏற்பாடுகள் உள்ளிட்டவை குறித்து ஆனந்த், நிர்மல்குமார், அருண்ராஜ் உள்ளிட்டோருடன் ஆலோசித்ததாக தகவல். டாஸ்மாக் வழக்கை அமலாக்கத்துறை விசாரிப்பதற்கான தடையை நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. டாஸ்மாக் வழக்கில் செந்தில் பாலாஜியை தற்போது கைது செய்வது நோக்கம் அல்ல என்று அமலாக்கத்துறை விளக்கம். இந்து மகா சபாவின் தலைவர் கோடம்பாக்கம் ஸ்ரீக்கு அக்டோபர் 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் போக்சோ நீதிமன்றம் உத்தரவு. தீபாவளி நாளில் நீலகிரி, கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும். திருவாரூர் மாவட்டம் சன்னாநல்லூர் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் மழை பெய்வதால் குறுவை அறுவடை பணிகள் பாதிப்பு. சிவகங்கை மற்றும் சுற்றுப்பகுதிகளிலும் பலத்த மழை. நாளை முதல் சென்னை சாலைகளில் மெட்ரோ ரயில் பணி கூடாது. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதையொட்டி மேயர் பிரியா அறிவுறுத்தல். ஒரே நாளில் சவரன் 1960 ரூபாய் உயர்ந்து 95,000 நெருங்கும் தங்கம் விலை. வெள்ளி விலை கிலோவுக்கு 9,000 ரூபாய் அதிகரித்து முதல் முறையாக 2 லட்சத்தை கடந்தது. விசிக தலைவர் திருமாவளவனின் கார் முன் பைக்கை நிறுத்தி பிரச்சனையை தூண்டியதில் சதி என குற்றச்சாட்டு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசிக தரப்பு வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம். வண்டியை குறுக்கே விட்டு ரவுடித்தனம் செய்த நபரை மாநில அரசு உரிய விசாரணை நடத்தவில்லை என சந்தேகம் இருந்தால் அமலாக்கத்துறை தலையிடுமா என உச்சநீதிமன்றம் கேள்வி. சட்டம் ஒழுங்கு யார் கட்டுப்பாட்டில் உள்ளது என வினா எழுப்பி டாஸ்மாக் வழக்கில் கண்டனம். பெண்கள் மீது அதிமுகவுக்கு இருக்கும் வக்ரமும் வன்மமும் வெளிப்பட்டுள்ளது. பெண்கள் குறித்து இழிவாக பேசிய CV சண்முகத்தை கண்டித்து அமைச்சர் கீதா ஜீவன் அறிக்கை. மாதம்பட்டி ரங்கராஜ் நாளை நேரில் ஆஜராக மாநில மகளிர் ஆணையம் சம்மன். திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றியதாக ஜாய் கிறிசில்டா அளித்த புகாரில் ஆணை. நவம்பரில் நடைபெறும் பீகார் சட்டப்பேரவை தேர்தல். 75 வேட்பாளர்கள் அடங்கிய முதற்கட்ட பட்டியலை வெளியிட்டது பாஜக. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் விசிக தலைவர் திருமாவளவன் சந்திப்பு. கோவையில் பாலத்திற்கு GD நாயுடு பெயர் வைத்ததை அரசியலாக்க வேண்டாம் என வேண்டுகோள். GD என்று மட்டுமே பெயர் வைத்து அவருடைய திருவுருவப்படத்தை வைத்து புதிய தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்த்தால் அது மகிழ்ச்சி. அல்லது GD நாயுடு என்ற பெயரில் தான் அவரை அடையாளப்படுத்த முடியும் என்று ஒரு முடிவை அரசு எடுத்திருப்பதனால் அது சாதியை வளர்ப்பதற்கானதாக இருக்காது என்று நாம் நம்புவோம். ஸ்டார்ஷிப் ராக்கெட்டை 11வது முறையாக வெற்றிகரமாக சோதித்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். Booster landing burn shut down. 3 down to 2. 10 நிமிடங்களுக்கு பின் இந்திய பெருங்கடல் பகுதியில் விழ வைக்கப்பட்டது.
As எகிப்தில் நடந்த காசா அமைதி ஒப்பந்த மாநாட்டில் இத்தாலி பிரதமர் மெலோனியிடம் மனம் திறந்து பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். We have a woman, a young woman who's, I'm not allowed to say it because usually it's the end of your political career if you say it. She's a beautiful young woman. Now, if you use the word beautiful in the United States, you don't mind being called beautiful, right? அடுத்த நோபல் பரிசுக்கு ட்ரம்ப் பெயரை பாகிஸ்தான் பிரதமர் பரிந்துரைத்ததால் ஷாக்கான மெலோனி. I would say that Pakistan had nominated President Donald Trump for Nobel Peace Prize.